வணக்கம் வெங்கட். வாங்க, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். பள்ளிக்கு வெளியே எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு கத்துக்கலாம். இது உங்க தேர்வுக்கு மட்டும் இல்ல, உங்க அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதனால கவனமா கேளுங்க, சரியா? நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ சுவாரஸ்யமானது இல்லையா? புது புது இடங்களை பார்க்கறது, புது விஷயங்களை கத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமான அனுபவம். ஆனா இந்த உலகத்தை தைரியமா ஆராயணும்னா நம்ம பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாதுகாப்பு விதிகள் தான் நமக்கு அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாமா? முதல்ல நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சில முக்கியமான பாதுகாப்பு பழக்கங்கள். அதுக்கப்புறம் முதலுதவி பத்தியும் பாதுகாப்பு எப்படி ஒரு டீம் ஒர்க், அதாவது ஒரு கூட்டு முயற்சிங்கிறத பத்தியும் விளக்கமா பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்மளோட பகுதிக்குள்ள போகலாம். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நாம தயாரா இருக்கலாம் இல்லையா? அதனால இப்போ நாம வெளியே போகும்போது என்னென்ன சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நாம தினமும் பார்க்குற முதல் சவால் போக்குவரத்து. தினமும் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு வண்டிகள் போகுது வருதுன்னு. சில சமயம் ரொம்ப வேகமா வர்ற வண்டிகள், கவனக்குறைவா ஓட்டுறவங்க, இல்லனா சாலைய கடக்க சரியான வசதி இல்லாதது, இதெல்லாம் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது அந்நியர் ஆபத்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெங்கட். நமக்கு தெரியாதவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆனா சில பேர் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம். அதனால தெரியாதவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது, அவங்க கூட எங்கேயும் போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போல்லாம் நம்ம பாதுகாப்பு வெறும் தெருவோட முடியறதில்ல, ஆன்லைன்லயும் நாம பாதுகாப்பா இருக்கணும். நீங்க போன்ல கேம்ஸ் விளையாடும் போதோ இன்டர்நெட்ல ஏதாவது தேடும் போதோ ரொம்ப கவனமா இருக்கணும். இதத்தான் நாம சைபர் செக்யூரிட்டி, அதாவது இணைய பாதுகாப்புன்னு சொல்றோம். இது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா நாம இத பத்தி பேசிதான் ஆகணும். அதுதான் கொடுமைப்படுத்துதல், அதாவது புல்லியிங். யாராவது உங்களை வேணும்னே திரும்ப திரும்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலோ நடந்துகிட்டாலோ அது புல்லியிங். இது நேரடியாவும் நடக்கலாம், ஆன்லைன்லயும் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடந்தா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உடனே உங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல டீச்சர் கிட்டயோ சொல்லுங்க. உதவி கேட்கறதுல தப்பே இல்ல. சரி வெங்கட், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். இது உங்க டெஸ்ட்ல கூட வரலாம். நாம ஏன் வெளியில போகும்போது நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு விழிப்புணர்வோடு இருக்கணும்? ஏன்னா நாம கவனமா இருந்தா ஏதாவது ஆபத்து வரதுக்கு முன்னாடியே அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? வாங்க, அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ நாம பார்க்க போறது உங்களோட சொந்த பாதுகாப்பு கிட் மாதிரி. எப்படி ஒரு பாக்ஸ்ல நமக்கு தேவையான கருவிகள் இருக்குமோ அதே போல இந்த பழக்கங்கள் உங்களை பாதுகாப்பா வச்சுக்க உதவும் முக்கியமான கருவிகள். பாருங்க, ரொம்ப சிம்பிளான 4 விஷயம்தான். அந்நியர்கிட்ட பேசாம இருக்கிறது, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, போக்குவரத்து விதிகளை சரியா மதிக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா நடக்கும்போது போனை நோண்டாம இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே சேஃபா இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த 2 படத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒண்ணுல அவர் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு நடக்கிறாரு, இன்னொன்னுல போனை பார்த்துட்டே நடக்கிறதால முன்னாடி இருக்கிற ஆபத்து கூட தெரியல. இது எவ்வளோ பெரிய தப்பு பாத்தீங்களா? இதனாலதான் நடக்கும்போது போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இதனால ரொம்பவே அதிகமாகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாலை பாதுகாப்பு விதிகள் வெங்கட். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவும் ஃபுட்பாத்ல தான் நடக்கணும். சாலைய கடக்கும்போது ஜீப்ரா கிராசிங்ல தான் கடக்கணும். ஓடுற பஸ்ல ஏறவோ இறங்கவோ கூடாது. இதெல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான். சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க, ஆனா திடீர்னு வழி மறந்துடுச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பயப்படாம என்ன செய்யணும்னு இப்போவே யோசிச்சு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம கத்துக்க போறது ஒரு சூப்பரான விஷயம், முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டா நாமளே நமக்கு எப்படி உதவி செஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முதலுதவினா என்ன? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி அடிபட்டவங்களுக்கு நாம செய்யற முதல் உதவிதான் முதல் உதவி. இது ரொம்ப எளிமையானது தான். ஆனா சில நேரங்கள்ல இது ஒரு உயிரையே காப்பாத்தும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? சின்ன காயத்துக்கு போடுற பேண்டேட் இருக்கும். அப்புறம் ஆன்டிசெப்டிக் கிரீம், அதாவது கிருமி தாக்காம இருக்கிற ஒரு களிம்பு. அப்புறம் கட்டு போடுற துணி, கத்திரிக்கோல், இதெல்லாம் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்ல மத்தவங்களுக்கு அடிபட்டாலும் நீங்களா எதையும் பண்ணக்கூடாது. முதல்ல பெரியவங்க கிட்ட ஓடி போய் சொல்லணும். முதலுதவி பெட்டிங்கிறது அவசரத்துக்கு மட்டும்தான். இது ரொம்ப முக்கியம், சரியா?
பாதுகாப்பா இருக்கிறது உங்க வேலை மட்டும் இல்ல வெங்கட். இதுல நாம தனியா இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாதான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இந்த டேபிள பாருங்க. உங்க குடும்பம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம அரசாங்கம், அப்புறம் நீங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்புல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. எல்லாரும் அவங்க வேலையை சரியா செஞ்சா நம்ம இடம் பாதுகாப்பானதா இருக்கும். சோ இதுலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாதான் நாம எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் பாதுகாப்பாவும் வளர முடியும். ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். சரி வெங்கட், நாம இப்போ பாடத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. இந்த பாடத்தை உங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்ட உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருங்க, எப்பவும் கவனமா இருங்க. உங்க தேர்வுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க.